ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் சேர்த்துக்கோங்க. டம்ளர், பவுல் எதாக இருந்தாலும் சரி 2.5 கப் அளவுக்கு. நீங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்திங்கன்னா 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அதில் வந்து பிஞ்ச் போல் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யுக்கு பொதுவாக ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நம்ம சேர்த்துன நெய்யெல்லாம் நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கையெடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துன அரிசி மாவு வந்து நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மாவு வந்து நல்லா சாஃப்டாக உருண்டு வருது. அவ்வளோதாங்க, நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு சரியான மாவு வந்து பதமாக. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு கூட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லாவே இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு தட்டில் வந்து நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துருவோம். கையில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அவ்வளோ மாவு சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ வேறொரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி கண்டிப்பாக வேணும். இது சேர்த்து நல்லா சர்க்கரை வந்து கொதித்து வரட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு நல்லா சர்க்கரையை கலந்து விடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கலந்து ஒரு கொதி வந்தால் போதும். அதுதான் நம்மளுக்கு சரியான பதம். பாகுபதமெல்லாம் தேவையில்லை. குலோப்ஜானுக்கு சர்க்கரை பாவு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அது போல் ரெடி பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதை அப்படியே உண்ணி இறக்கி நம்ம ஆற விட்டுருவோம். வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த 2 பொருட்கள் இருந்தாலே முக்கால்வாசி இது ஒரு ஸ்வீட்டை சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லாவே கொதிச்சிருச்சு. அப்படியே இறக்கி வச்சுருவோம். இனி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே கொஞ்சம் கூடி வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நான் எல்லா மாவுலேயுமே உருண்டைகளாக ரெடி பண்ணிட்டேன். இனி இதை நம்ம வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு, ஆயில் பாருங்கள் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் இருக்கும்போது நம்ம ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது போல் தள்ளி ஒவ்வொன்றா போடுங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அரிசி மாவு வந்து உடஞ்சிரும். அதனால் 1 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாக வந்து கலந்து விடுங்க. பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிட்டுருக்கு. நம்மளுக்கு எண்ணெயோட கொதி அடங்குனா சரி, மாவு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா சர்க்கரை பாவில் சேர்த்துட்டுருவோம். சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அருமையான சூப்பரான அரிசி மாவு ஸ்வீட் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.